மனோஜ் ரோகிணியும் அந்த புதுசாக வாங்குற வீட்டை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்கே போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்துக்கிட்டே மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்து முடிச்சுட்டு கீழே அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டை வாங்கிடலாம் ரோகிணி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. 2 பேரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அவங்க 2 பேருக்குமே வீடு ரொம்ப பிடிச்சிருது. கீழே போய் வீட்டு ஓனரை பார்த்து பேசுறதுக்கு போகிறாங்க. அந்த வீட்டு ஓனர் வந்து வீட்டோட இன்னைக்கு மதிப்பு வந்து 5 கோடி, ஆனால் படித்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுற நல்லவங்களா பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லவராக நீங்கள் வந்து அமைஞ்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால 5 கோடி ரூபாய் வீட்டை வந்து நான் 3 கோடிக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறாரு. டாக்குமெண்ட் கொடுத்தோன்னா அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு எல்லாமே பக்கவா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. சரி சார், 5 கோடி ரூபாய் வீட்டை எப்படி நீங்க 3 கோடிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சந்தேகமா கேட்கறாங்க. நானும் மிடில் கிளாஸ் தாமா, கஷ்டப்பட்டு தான் வந்து பிசினஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நாங்கள் துபாய்க்கு போறதுனால இங்கிருந்து இது கவனிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்து நல்லவங்களா பார்த்து கொடுக்கணும்னு தான் நான் கொடுக்குறேன். எனக்கு காசு பெரிய விஷயம் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரிங்க சார், ஆனால் எங்களால் முழு பணத்தையும் ஒரேடியாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அட்வான்ஸாக நீங்கள் 50 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் மனோஜ் ரோகிணி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு 50 லட்சம் எல்லாம் என்னால் சடனாக கொடுக்க முடியாது சார், அது ரொம்ப கஷ்டம். வேணும்னா ஒரு 30 லட்சம் நான் என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதேமாதிரி மீதி பணத்தை கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் பேங்க் லோன் தான் போடணும், அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கான இதெல்லாம் வந்து நானே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் 6 மாதம் தவணையில் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு விற்கிறவர் வந்து சொல்கிறாரு. இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணியும் நல்லா பேசிட்டு சந்தோஷமாக வெளியே போகிறாங்க. அப்போ அந்த பார்க் ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்ன ப்ரோ உனக்கு பிடிச்ச மாதிரி வீடு நான் காமிச்சிருக்கேன்ல, மறக்காமல் எனக்கு 2% கமிஷன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாராளமாக கொடுத்துடலாம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க 3 பேர் போனதுக்கப்புறமா அந்த வீட்டை விற்கிற ஹஸ்பண்டோட 2 பேருமே வந்து நம்ம நினச்ச மாதிரியே வந்து ஒரு முட்டாள் நமக்கு மாட்டியிருக்கா, இந்த மாதிரி ஒரு இழிச்சவாயை வந்து சிக்குவான்னு நம்ம நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மொத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏமாத்துக்காரங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்ககிட்ட இருந்து 30 லட்சம் வந்துடும், எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அதுல இருந்து இந்த வீட்டு ஓனருக்கு கொடுக்க வேண்டிய 1.5 லட்சத்தை கொடுத்துட்டு மிச்ச பணத்தை எடுத்துட்டு நம்ம உடனடியே பெங்களூர் போயிடணும். பெங்களூர்ல வந்து ஒரு வீடு இந்த மாதிரி வந்திருக்குதுங்க, அதே மாதிரி அந்த பிசினஸ் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. கண்டிப்பாக போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு. இது பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து மண்டபத்துக்கு போறாங்க. அங்கே டெக்கரேஷன் பண்ணதுக்காக அவங்களுக்கு வந்து 7000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்புறாங்க. உனக்கேதாமா இனி அடுத்தடுத்து ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் சொல்லியிருக்காரு, பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, ரெகுலராக ஒரு அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வரல, அவங்களுக்கு பதிலாக தான் இதை கொடுத்துருக்கோம் உனக்கு, அதனால அந்த அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய ஆர்டர்லாம் பண்றவங்க சார், அவங்களோட பொழப்புக்கு எடுத்து எனக்கு தர தேவையில்லை, சின்ன சின்ன ஆர்டர் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ கொடுத்தாவே எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்க பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க வெளியே வரதுக்குள்ளாரியே வந்து ஒரு லேடி வந்து காரில் வந்து இறங்குறாங்க. அவங்க பேர் சிந்தாமணி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க கூட வந்த ஒருத்தர் வந்து ஓடி வந்து காரை திறந்து விடுறாரு. வாங்கம்மா கல்யாண மண்டபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்குறாங்க. அப்புறம் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா மீனாவோட வண்டி நிற்குது. அதில் வந்து 500 மாலை ஒரே நாளில் கட்டி சாதனை புரிந்த முத்துவின் மனைவி மீனா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகவும் மீனா வெளியே வரவும் அவங்கள கிராஸ் பண்ணி தான் அவங்க போகிறாங்க. உள்ளே அவங்க வந்ததை பார்த்த உடனே கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் வந்துட்டு, அவன் வாங்க சிந்தாமணியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எப்படி நல்லா இருக்கிறது, உங்கள் தயவில் தான் நான் வந்து பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் வந்து என்னோட ஆர்டரெல்லாம் வேற ஒருத்தங்களுக்கு கைமாற்றி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் ஒரு வாரம் ஊரில் இல்லைங்கிறதுக்கு வேண்டி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போயிருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது வந்துமா, அது வந்து நான் பண்ணலை, என் ஓனரே வந்து தான் அந்த மாதிரி கொடுக்க சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட சாம்பிள் வந்து பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் அந்த ஆர்டர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். அதுவும் சின்ன ஆர்டர் தாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னதோ பெருசோ இந்த ஊரில் இருக்கிற மொத்த கல்யாண மண்டபத்துக்குமே டெக்கரேஷனாவே இந்த சிந்தாமணி தான், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உங்களோட இதுக்கு இந்த சின்ன இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்க பார்க்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு நான் வந்து கமிஷன் எதுக்காவது கொடுக்காம இருந்திருக்கிறேனா, அப்போ எப்படி நீ அப்படி கொடுக்கலாம், உங்கள் ஓனர் சொன்னார் அப்படின்னா நீ தான் வந்து உங்கள் ஓனர்கிட்ட எடுத்து சொல்லி இது பண்ணணும், அதுக்காக தானே உனக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் இந்த மேனேஜர் வந்து ஏற்கனவே மீனா கிட்ட வந்து பணம் கொடுக்கும்போதே சொல்லியிருப்பாரு, இந்த டெக்கரேஷனை வந்து வழக்கமாக கொடுக்குற பொம்பளை வந்து ரொம்ப மோசமானவங்க, அவங்க இந்த வாய்ப்பை வந்து யாருக்குமே தரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கு வந்து மீனா, நான் யாரோட வாய்ப்பையும் தட்டி பறிக்கல, உண்மையாக உழைச்சிட்டு இருக்கேன், அதனால் சின்ன சின்ன வாய்ப்பு வந்தால் மட்டும் எனக்கு கொடுங்க சார், எப்போ போல் அவங்களோட ஆர்டர் அவங்களுக்கே கொடுங்க பெருசெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ புதுசாக ஆர்டர் கொடுத்துருக்கீங்களே, அப்போ யாரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ தான் அந்த பொண்ணு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எந்திரிச்சு சேரை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. பின்னாலே வந்து கூட வந்தவரும் மேனேஜரும் வராங்க. அப்போ தான் மீனா வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து கூட்டி பெருக்கி ஒத்தாசை செய்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்குறாங்க. வேண்டாமா அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. அதையவே பார்த்துட்டு நிற்கிறாங்க அந்த சிந்தாமணிங்கிறவங்க. கீழே இறங்கி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அந்த மேனேஜர் கையில் பணம் கொடுக்குறாங்க. எதுக்குமா நான் தான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, ஆர்டர் எனக்கு கொடுக்கலன்னா என்ன, உன் மேனேஜர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் வந்து அவளுக்கு நீ கொடுத்துட்டீல்ல, அதுக்கு உனக்கு கமிஷன் கிடச்சிருக்காதல்ல, அதுக்காக தான் நான் உனக்கு கொடுக்குற வச்சுக்கோ, ஆனால் இனிமேல் வர்ற ஆர்டரெல்லாம் எனக்கு தான் வரணும், ஞாபகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி போகிறாங்க. கார்கிட்ட போனதுக்கப்புறமா, டே அந்த வண்டியில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறாங்க. ஏதோ மீனான்னு எழுதியிருந்ததுமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா அப்படின்னு சொல்லிட்டே வந்து கார் ஏறுறாங்க.
அப்புறம் மீனா வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அண்ணாமலைக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்னம்மா அன்னைக்கு தான் ஸ்வீட் கொடுத்துருக்கேன், முதல் ஆர்டர் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னம்மா ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா முதல் ஆர்டர் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன், நான் பண்ண டெக்கரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க மாமா. புதுசாக வந்து நிறைய பேர் வந்து நம்பர் கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்கு. அதனால அடுத்தடுத்த ஆர்டர் வந்தாலும் எனக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கல்யாண படத்தில் சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. விஜயா பின்னாலே வராங்க. அண்ணாமலை ஸ்வீட் எடுத்தோன்னா என்னடி சும்மா ஸ்வீட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் விஜயா எனக்கு ஒன்றும் சுகர் இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. இவ அடிக்கடி இந்த மாதிரி ஸ்வீட்டை கொடுத்து உங்களுக்கு சுகர் வர வச்சிருவா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இந்தா நீயும் ஸ்வீட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. சச்சா எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. தொடர்ந்து விஜயா வந்து ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வாய் தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணாமலை. எதுக்கு அப்படிங்கிற கொஞ்சம் வாய் தர நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. வாய் திறக்கிறாங்க விஜயா. அந்த ஸ்வீட்டை வச்சு வாய்க்குள்ள அடைச்சிடுறாரு அண்ணாமலை. என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க விஜயா. ஒரு இனிப்பு கொடுத்தா வாய் மூடி தின்னுட்டு பேசாம கேளு நல்ல விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. நான் வந்து பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டியதான் அந்த ஸ்வீட்டை என் வாயில வச்சு அடைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கறாங்க விஜயா. மீனா வந்து மாமா இந்த ஆர்டர் வந்து நல்லபடியா முடிஞ்சிருக்கு மாமா, அடுத்தடுத்து ஆர்டர் கிடைக்கும் மாமா, அதனால உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா நீ இதே மாதிரி நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து முத்து வந்துடுறாரு. முத்து வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம், என்ன எல்லாரும் ஸ்வீட்டோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே மீனா வந்து மண்டபத்தில் செஞ்ச ஆர்டர் அது முடிச்சது, காசு வந்ததை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்து நைட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து ஏங்க இந்த ஆர்டர் முடிச்சதுனால 7,000 ரூபாய் வருமானம் வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே இது உங்களால் தாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. அதனால் இந்த பணம் உங்களுக்கு தான், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை மீனா நீ தானே கஷ்டப்பட்டு செஞ்ச, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் தானங்க எனக்கு வண்டியில் பூவெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லா ஹெல்ப் பண்ணீங்க, அதனால் இது உங்களுக்கு தான், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு முத்து வந்து அதை வாங்கி பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ மீனா இருந்துட்டு இன்னைக்கு உங்களை விட நான் தான் அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எண்ணிட்டு இருந்த பணத்தை வந்து அப்படியே நிறுத்திடுறாரு முத்து. அதை கேட்ட உடனே அதோட நிற்காம மீனா வந்து இப்பெல்லாம் அதிகமாக உண்டியல பணமே நான் தான் போடுறேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு முத்துக்கு ஒரு மாதிரி ஆகி முகம் மாறி போயிருது. உடனே அந்த பணத்தை வந்து மீனா கையில் கொடுக்குறாரு. என்னங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீயே வச்சுக்கோ மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க எனக்கெல்லாம் எதுவும் செலவில்லை அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நீயே உண்டியல போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா எந்திரிச்சிட்டு சரி நான் போய் காஃபி போடுறேன், நீங்கள் போய் மாடியில் இருக்கிற காய வச்ச துணியை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா அப்படி சொல்லிட்டு போனதையே கேட்டுட்டு முத்து வந்து அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எந்திரிச்சு போய் துணியை எடுக்கிறாரு. துணியை ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்கும்போதே வந்து மீனா சொன்னதையே நினச்சி பார்த்துக்கிட்டே துணி எடுத்துட்டு இருக்காரு. நீ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.